வந்தேன்டா பால்காரே அடடா நாட்டை பத்தி பாட போறேன் நாட்டை கட்டி பாட போறேன் புல்லு கொடுத்தோ பால் கொடுத்தோ உன்னால முடியாது அம்மா பறைக்குள்ளே பிறந்திருக்க பசுபால நம்பி அந்த பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன் நான் கையை காட்டினா நிற்கிறேன் நான் ஒரு தரம் சொன்னா அது 100 தரம் சொன்ன மாதிரி அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தது சரித்திரமே இல்லை. ஓஹோ ஓகே ஓகே நோ என்கிட்ட சீண்டாத நொந்துருவேன். என் வழி தனி வழி. கையை ஒடிச்சு போடுவேன். இங்கிட்டு நீட்டினா கையை ஒடிச்சு போடுவேன். அங்கிட்டு நீட்டணும் கொடுமை வேணா அதில் வேணா கையை வைய அந்த கரண்டில் வேணா. அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச உண்ணாமலை அண்ணன் அல்லக்கிளி அல்லக்கிளி அசபத்த வல்லக்கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்கா வசதி எப்படி முன்னளவோ மூச்சு வந்த வக்கிதடி ஓ பின் கையை கண்ணா நிப்பாட்டினா சரி படம் பார்க்காதவங்களை கூட்டம் வந்து பெரிய தப்பா இருக்கு. ஸ்டாப் இட் நிப்பாட்டினா சரி சரி ஓகே சரிங்க ஸ்டார்ட்னா ஓகே 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 இப்ப ஸ்டாப் செய்யல ஓகே டேய் இந்த ஓகே அந்த ஓகே இல்ல ஸ்டாப் ஓகே ஓகே ஓ மீது ஸ்டாப் கொட்டுதாடி டிகே ஓகே ஓகேனா தான் வாசிக்கணும். டிகே சொல்லு சொல்லல. ஏய் ரொம்ப பண்ணையா ரொம்ப பண்ணே ஏய் சுமாரி அங்கிட்டு போய் அங்கிட்டு வாயில குத்து வர்ற அவரே பேச்சு முழுசாகறாம தடுமாறிக்கிட்டு ஓகே டேய் ஓகே நோ நோ எனக்குள்ள இன்னொரு முகம் இருக்கு அதை நீ பாத்துறாத. இப்பதான் அந்த பாம்பு படம் எடுக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். மேற்கொண்டு நொந்துருவேன். பிரச்சனை வேண்டாம். ஏன் ரொம்ப கன்றாவியா நீ நடந்த நடையழகு அழகு டேய் நான் சொல்லும் போது தான் பாடணும். உங்க சௌரியத்துக்கு பாடக்கூடாது. ஓகே சரிங்க சரி ஓகே ஸ்டாப். சண்டைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி மொத்தம் தமிழ் தெரியுமா தெரியாதா? ஓகே 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 அவன் சொன்னாவல்ல நான் சொன்னதான். ஓகே ஓகே இன்னி என் வாயில அந்த வார்த்தை வரவே வராது. அவங்க என்னை பேச விட மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன். இந்த பார் என்ன இடது கால் வலது கால் ரெண்டு நிலத்துல படாம பறந்து பறந்து தெரிஞ்சுக்க. ஏய் ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான். கையை விட்டுருவான். இனிமே கையை விட்டா கையை ஒடிச்சிருவேன். நல்லவங்களுக்கு கொடுக்க மாட்டான். கையை விட மாட்டான். கையை சம்பந்தம் போறேன். டைலாக் பேச விடுவான். பொம்பளை சவுடால் பண்ணிட்டு இருக்க. நான் சவுடால் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இது ஏன் இடம்? என்ன எழுதியா வச்சிருக்கு? என்னுடைய கோட்டை. இங்க வந்து என்னது ஆட்டத்தெல்லாம் இங்க ஆட்டாத. என் ஜவுரியம் என் இடம். நான் அப்படிதான் ஆடுவேன். முகரக்கட்டையை பாரு. அதான் இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. ஓகே நல்லாவே இல்ல. பாண்டியன் ராஜ்யத்தில் ஓகே சொல்லிட்டீங்களே. பாண்டியன் ராஜ்யத்தில் நான் சொன்ன டைலாக் ஓகேவான்னு கேட்டேன். எதுக்கு சொல்றேன்னு அர்த்தம் இல்லையா? பொம்பளை லட்சணமா நட. நான் பொம்பளை லட்சணமா தான் நடந்துட்டு இருக்கேன். வேண்டாம் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணி இருக்காத. இது எப்படி இருக்கு கண்டா? உனக்கு ரொம்ப நல்லா இருக்கா? நீ என்ன கேட்ட போட்டாலும் நீ அடிக்கணுங்கிற திட்டத்தோடய வர்றேன். இந்த நாள் உன் காலண்டர் எழுதி வச்சுக்க. நான் அடுத்த வருஷம் நாடகம் வாங்கிட்டேன். இந்த நாளுக்கு
நானா வாங்கிட்டேன், புக் ஆயிடுச்சு. ஏய் 2500 அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அதல்ல ஆ இது டயலாக். இந்த ஏய் திருப்பி சொல்றேன், இந்த நாளைக்கு நான் வேலாயுத நாடகம் வாங்கிட்டேன், அடுத்த வருஷத்துக்கும் சொல்லிட்டேன். ஏய் நான் சொல்றது என்ன பெர்ஃபார்மன்ஸ் சொல்றியா இல்லையா? இந்த திருப்பி சொல்றேன், நான் நாடா வாங்கிட்டேன், இன்னைக்கு நான் வந்துட்டேன், அடுத்த வருஷத்துக்கு இந்த நாளைக்கு நாடா வாங்கிட்டேன். அது இல்ல, இது டயலாக். நான் சொல்ற கேளு, கவனமா கேளுங்க. எந்த டயலாக்கா இருந்தாலும் நான் சொல்றது, நானும் சொல்ற டயலாக் தான். உன் டைரியில குறிச்சு வச்சுக்க. என் டைரியில குறிச்சனால தான் அட்வான்ஸ் வாங்கினேன். 2027 டைரி இப்போ 2026 இப்போ எப்படி வரும்? பூராமே படம் பார்க்காதவங்களா இருக்காங்களே, எப்படி நான் எழுதி வச்சிருக்கேன். டைரி எப்படி இப்போ வரும்னு? ஏய் பின்னாடி பின்புறம் கடைசி பக்கம் எழுதி. நான் உன்னை விட பெரிய திருப்பி சொல்ற கேளுமா, உன்னை விட நான் பெரிய டான்ஸா வந்து உன்னைய பப்புனா போட்டு அந்த மாவேலடா உன்னை போட்டு புரட்டி எடுக்கல. யாரு நீங்களா? இந்தம்மா அவர் தான் எடுக்கலன்றார். அப்புறம் அவர்கிட்ட போய் அதான் சுத்த மாட்டேங்குதுல, எதுக்கு உனக்கு இந்த வேலை? என் பேர் அண்ணாமலை இல்ல, ஞாபகத்தில் வச்சுக்க. எடியா கையா மொழ, உன் பேர் அண்ணாமலை. எனக்கே ஒரு சந்தேகம், நீ என்ன கெட்ட போட்டு வந்து எந்த படத்துல உள்ள? எனக்கே குழப்பமா இருக்குண்ணா, அண்ணாமலையா முத்தா இல்ல படையப்பாவா இல்ல என்னன்னு எனக்கே தெரியல. நீங்க என்ன பாட்டையும் பாடி என்ன குழப்புறாங்க. உயிரை கொடுத்து நடிக்கிறாரு, அதிலே தெரியலையா என்னன்னு? எப்படி ஆள் பாக்கியராஜ் மாதிரி நிக்கிறாரு. அப்பா பொன்னமலை மாதிரிப்பா. ஏய் நீங்களா ஆளுக்கு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டா நான் என்ன இனிமே. சரி விடுங்க, எங்க 2 பேர் மேலே சந்தேகமா இருக்கு. அப்பா நீங்க சொல்லுங்க, இவர் யார் மாதிரி இருக்காப்ல? பொன்னம்பலம் வேண்டாமா? அட பாவிகளா, அந்த குதிரை சீன்ல அடிக்க. ஏ தாய் கிழவி. ஏய் என்னடா அவட நீங்க சொல்ற கிட்டப்புக்காது மாறி வரேன். ஏன் கிட்டப்புல தான் நீ போக விட மாட்டேங்கிறீங்க. ஐயே நேத்தனடானா ஒருத்தன் மன்சூர் அலியன் மாதிரியே இருக்குங்க. இவ்வளவு சிரமப்பட்டு ரஜினி அந்த வேஷம் போட்டு அவன் மன்சூர் அலியன் மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கெட்டப்பா இருந்தா ஏன் செட்டப் நீதான். ஏய் யாரையா செட்டப் பண்ற? என்ன பார்த்தா செட்டப் மாதிரி இருக்கா? கெட்டப் செட்டப் ஒரு கோரியா வந்து கோரியா வந்துச்சுனா என்ன பொம்பளையா லட்சணமா நட. பொம்பளை லட்சணமா ஆடுற கடந்து அவன் லம்பாடிச்சிருக்கியாட்ட. பொம்பளை பேர் மோர் கடை ஒரு ஆம்பளை பையலுக்கு மரியாதை கொடுக்க நக்க பிள்ளைக்கு. ஏன் நான் மரியாதை கொடுக்காம எதுவும் பேசுறேனா? இதுதான் நீ கொடுக்குற லட்சணம் மரியாதை. நான் மரியாதை நல்லா தான் கொடுத்துருக்கேன். இந்த அவங்க வந்ததுல இருந்து தான் மரியாதை கொடுக்க காலம் நீடிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன முடியும், அது சின்ன பிள்ளை, அதை நம்ம கண்டு. அதே மாதிரி நானும் சின்ன பிள்ளை தான், நான் மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. சின்ன பிள்ளைன்னா உனக்கு வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது. ஏன் உனக்கு வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது? வச்சு பாரு, நீ நல்லா கடிப்ப. அதே மாதிரி நீ கையை மட்டும் கொடுத்து பாரு. இல்ல அப்ப நாளைக்கு என்ன உனக்கு துண்டா எடுத்துட்டீங்கன்னா? இந்த பார் உனக்கு ஒரு சொல்றேன் கேடுங்க. என்ன? என்னைக்குமே ஆணுக்கு பெண் அடிமையா போறது தான் வழக்கம். அடிமையா போகணும்னு அவசியம் இல்ல, சட்டம்லாம் இல்ல. நீ என்ன பண்ணாலும் நான் பண்ணுவேன், என்னால முடியும். அந்த வாய் சோடல என்கிட்ட பேசாத. வாய் சோடல் நீ தான் பேசியிருக்க, நான் பேசல. நான் என்ன வேணாலும் நீ பண்ணுவேன். இந்த சபையில சொல்லிவிட்டு மாட்டிக்கிடுவேன். நான் மாட்டிக்க மாட்டேன். தாய் குளம் பூரா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு, நீ உன்னால அசிங்கப்படுற. கேமராவே ஓடிக்கிட்டு இருக்கு, நான் பயப்படவே மாட்டேன், நான் தைரியமா பண்ணுவேன். அப்படியா? தெரிஞ்சுதாங்க சொல்லுது. வா இன்னைக்கு நீயா நானா ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கிறோம். பாப்போம். நீ என்கிட்ட தோத்து போயிட்டீனா என்ன பண்ற? இனிமே இந்த கெட்ட போய் போடக்கூடாது. உங்கள்கிட்ட தோத்தனா நான் உனக்கு பொண்டாட்டி, நீ எனக்கு நீ எனக்கு பொண்டாட்டி. ஓகேவா? ஏய் நான் உனக்கு பொண்டாட்டி வர முடியாது, போயா. இந்தாங்க பொண்டாட்டி தான். இந்தாங்க என்ன தோத்தாலும் போட்டாட்டிக்கிறீங்க, செய்தாலும் போட்டாட்டிக்கிறீங்க. வேலை நடந்தா சேர்த்தேன், நமக்கு அதை பத்தி என்ன இருக்கு? இப்போ நான் செய்வேன் இல்லை, நான் செய்வேன். நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல இந்த ஜிப்பாவையும் பேண்டையும் கலட்டி எரிஞ்சிட்டு இதவா இந்த துணியில கோமணம் கட்டுவேன். எதுக்கு அந்த துணியில கோமணம் கட்டுற? ஆமா அது அப்பதான் பளிச்சுன்னு தெரியும். இதுல கோமணம் கட்டி இந்த கோயில 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். உனக்கு 15 ரவுண்ட் தள்ளுபடி. எப்படி? நீ மட்டும் அடிச்சு வா, நான் மொட்டை எடுத்துக்கிறேன். எனக்கு வா. அடையா நீ வேற, நீ நாது இதுல தான் கோமணம் கட்டிக்கிட்டு திரிவேன். நான் மொட்டை குண்டியா சுத்துறாதையா ஒரு மாசத்துக்கு கோயில கையில விளக்கோட திரியறையா, லைட் ஹீட்லாம் எதுவும் ஆஃப் பண்ண வேண்டாம், மொட்டை குண்டியோட திரியறையா ஒரு மாசம். கலட்டவா இப்பவே கலட்டவா? அப்பா நீங்க சாட்சி, இப்பவே நான் கலட்டவா? இருமா அட இன்னும் போட்டி ஆரம்பிக்கலாமா? திருவிழா முடிக்கலாம் நினைச்சா நீ ஒரு மாசத்துக்கு முடிக்க விட மாட்டேன். உனக்கு ஒரு மாசத்துக்கு மொட்டை குடியா அலைஞ்சுனா நீ முதல் ரவுண்டு போயிட்டு திரும்ப வர முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு. நான் வந்துருவேன், அவங்க தான் என்னைய பார்த்து பயப்படணும். நீ இருட்டுலயும் நீ பிராயிலர் கோரி மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு திருவியடி சண்டாடி. நீ எல்லாம் அப்படி போகலாமா? நான் போவேன். போட்டின்னு வந்துச்சுன்னா கலட்டவா இரு, கலட்டவான்னு என்னைய கூப்பிடுற, நான் வந்து கலட்டவா? நீ ஒன்றும் கலட்ட வேணாம், உன் கலட்டு தான் எனக்கு தெரியுமே. இப்போ நான் பாவடைய கலட்டவா வேணாமா? இப்போ இந்த பிரச்சனை தேவையா? இல்ல இது யாரும் கேட்டாளா? என் மாமனா அசிங்கப்படுத்துற உனக்கு வேலைய பாருங்க, மாட்டிய பொளந்து போறேன். அப்ப நீ மொட்டை குடியே திரிவே. நான் திரிவேன். போட்டின்னு வந்துருச்சுனா எல்லாத்தையும் செஞ்சிர முடியுமா? எல்லாத்தையும் செய்வேன். சரி இப்ப நான் கேக்குறேன், என்ன? நீ வாயில சொல்லலாம், இது நடைமுறைக்கு வராது. எப்படி?
இப்போ மொட்டை குண்டியா தெரிய முடியாதுன்றீங்களா? நான் சொல்றேன் எங்களுக்கு. ஆ இப்போ நான் ஒரு ஆணு, நீ ஒரு பெண்ணு. ஓகே. இப்போ நீ தான் என் முண்டாட்டி. ஏய் பேச்சுக்கு சொல்றேன். அட பேச்சுக்கிட்டேன்னு சொன்னாலுமே எனக்கு நீ ரெண்டாவது முண்டாட்டி. ஏய் எப்படியா? என்ன எப்படியானா முத பொண்டாட்டி இருந்தா நீ ரெண்டாவது பொண்டாட்டினேன். என்னவன் எப்படியாங்கிற? பொண்டாட்டியே செத்தா கூட ஆ. எண்ணி 7ஆம் நாள் ரெண்டாவது பொண்டாட்டி நான் கட்டுவேன். பக்கத்தில் இருக்கேன் கேட்பேன், நீ எல்லாம் மனுஷனாடா, கழி சமாதி ஈரங்காயில் அதுக்குள்ளே ரெண்டாவது கட்டி நைஸாக ஒத்த வார்த்தையில் ஆஃப் பண்ணுவேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன இதான் சமாதியா? அது ஒரு பேச்சுக்கு தான் ஏங்க சொல்லுவேன். எப்படின்னு சொல்லுவீங்க? அப்படி கேட்டால் ஒரு வாரத்தில் முடிச்சிருவேன். எப்படி? எனக்காகவா இந்த பொண்டாட்டி, இந்த புள்ள குட்டிகளுக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி நைஸாக அடிப்பேன். ஓ அதுக்குள்ள புள்ள குட்டி பிறந்துருச்சு. நீ செய்வியா? ஏயா நீ வேற போட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கவே, நான் என்ன 1க்கு 4 புருஷன் கூட கட்டுவேன். எது? நீ என்ன அப்படி பேசுற? ஏன் நான் கல்யாணம் பண்ணக்கூடாதா? நானும் கல்யாணம் பண்ணுவேன். ஏண்டா என் புருஷனை போட்டு தள்ளிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன். இவன் என்ன அக்களை எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு முடியா போய்க்கிருக்காவ. நானும் பண்ணுவேன். அதுவும் ஒட்டு இல்லைன்னு வைங்க. நானும் சொல்லுவேன் உன்னைய மாதிரியே அப்போ நீ செய்வ. செய்வேன். எனக்காண்டி இல்லைனாலும் வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணாமா? இல்லைங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். நான் ஒண்ணுமே பண்ணலையடி. நீ எதுவும் பண்ணியிருந்தா தானே, உனக்கு என்ன அப்பா உனக்கு பிரச்சனை? ரைட் ஓகே. அப்போ நீயும் ரெண்டாவது புருஷன் கட்டுவேன். பண்ணியிருந்தாட்டம் உனக்கே இருந்துச்சுக்குமே. கட்டலாம், ரெண்டாவது வருஷம் கட்டலாம், தவறு கிடையாது. ஆனா நான் சொல்ற மாதிரி சொல்லுவியா? ஏன்? இப்போ நீ எனக்கு ரெண்டாவது உண்டாட்டி. ஏய் மறுபடியும் சொல்றேன், உன்னை கூட்டிட்டு வரேன். எத்தனை நடக்க வந்தாலும் நீதாம்மா ரெண்டாவது கொண்டாடி. மண்டே பொழந்து புரியும். உன்னை கூட்டிட்டு வரும்போது நெடுன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன்? வாசல்லே நிப்பாட்டுவேன். வாசல்ல நிப்பாட்டுவீங்களா? வாசல்லே நிப்பாட்டி என்ன ஒரு ஆச்சரியம், வாசல்ல போய் நிப்பாட்டுறீங்க. சொல்ற கேளு, செருப்பு எடுத்து. ஏங்க நிக்கிறதே பெரிய விஷயம் இல்ல, செருப்பை வேற எடுப்பீங்க. அதுல ஓரமா போட்டுட்டு ஓரமா போட்டுட்டு பழைய கட்டை விளக்குமாறு எடுத்து பயப்படாது, அடிக்கிறதுக்குல பரன்னு கூட்டி விட்டு சாணியை கரைச்சிக்கிட்டு யோ தலையில ஊத்த மாட்டேன், வாச தெளிச்சு உனக்கு ஆரத்தி எடுத்து கூப்பிடுவேன். எப்படி? மணமகளே மணமகளே வா வா, ஓ ஒத்த கால தூக்கிக்கிட்டு வா வா. ஒத்த கால் இல்ல, ஒத்த கால் இல்ல, வலது கால். ஐயோ என் அறிவு கண்டு பாத்தீங்களா எவ்வளவு அது என்ன ஒரு ஞாபக சக்தி. பாத்தீங்களா? வலது கால் கேள்விப்பட்டிருக்கல பிள்ளைய. அந்த வலது கால்னு சொன்னியே, அது ஒரு காலா ரெண்டு காலா? அந்த மயிறு தாண்டி நானும் சொன்னேன். ஏங்க அப்ப ரெண்டு காலையும் தூக்கிட்டு பப்பரப்பான்னு புலந்துட்டாங்களே. இந்தாங்க என் பிள்ளையும் ஒன்றும் தப்பா கேட்கல. வலது கால் இடது கால் 2 கால் இருக்கு. நீங்க தூக்குறது ஒரு கால். அதாவது ஒரு கால்னு சொன்னீங்கன்னா எந்த கால்னு தெரியாம காலுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கடா. ஓகே. உன்னை உள்ள கூட்டிட்டு வந்து மூத்த பொண்டாட்டி போட்டோவை பெருசா மாட்டி. யார் அந்த அம்மா தானா? அது சாமி பொண்டாடி. அதுக்கு சீரியல் பல்ப்லாம் மாட்டி விட்டு உங்கள்கிட்ட காட்டுவேன். என்னென்ன இங்க பாருமா, இவதான் உங்க அக்கா, அவ இருந்த இடத்துல தான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற, அவளை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா அந்த உலகம் ஒத்துக்கிறோம். இப்போ நீ புருஷன் செத்துட்டான்னு ரெண்டாவது புருஷனை கூட்டிகிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டாவை பெருசாக மாட்டி சீரியல் பல்ப்லாம் முன்ன விட்டு, என்னங்க இவர் தான் அவங்க அண்ணன், அவரு செஞ்ச இடத்துல தான் நீங்கள் செய்ய போறீங்க, என்ன செய்ய வாங்க அப்படின்னு சொல்லி பாரு. செருப்பை கலட்டிட்டு பிய தொட்டுக்கிட்டு அதுலயே அடிப்பான். சட்டா 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 அடிப்பானா இல்லையா? அங்க நிக்கிறேன் சிங்கம். சிங்கம் மோர கடையை பாருங்க. என்ன நான் மறுபடியும் நான் சொல்லுவேன், என் புருஷன் இல்லைனாலும் 100 புருஷன் கல்யாணம் பண்ணி என்ன என்ன நான் ஆரம்பத்தில் வந்து பார்க்குறேன், நான் வெளியில் வந்ததுலேருந்து அங்கிட்ட இருந்து இங்கிட்டு போகிற பெரிய சிவாஜி யாரும் வாக்கிங் போகிற வர்ற என்ன உன் டைலாக்காக இருக்கேன்னா நானும் என் புருஷன் போட்டோவை மாட்டுவேன். என் போட்டா மாட்டு முதல்ல அவரை தான் அப்போ நான் கல்யாணம் பண்ணணும். என் போட்டா மாட்டி மாலையை போட்டாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். பெருசா போட்டு குடும்பத்துக்கு எவ்வளோ இருந்தாலும் பெரிய மாலையை எடுத்து போட்டு நானும் கூப்பிட்டு காட்டுவேன். எப்படி பாருங்க மாமா, ஆஹா உங்க அண்ணன் போட்டாதான் பாருங்க எத்த தண்டி இருக்கு பாருங்க. ஏண்டி மொட்டை குண்டி போட்டா மாட்டிருக்கேன்? ஏங்க ஹலோ மீசைய பாருங்க எத்த தண்டி இருக்கணும். மீசையா? நீங்க அவசரப்படுவீங்க, இருந்தாலும் கீழே இறங்கிடுவீங்க. ஒரு நாள் இல்ல எது மீச ஷேவ் பண்ணிட்டானா? அதோட எனக்கு கோவம் வந்துருச்சு. உனக்கு ஷேவ் பண்ணா பிடிக்காதா? அதோட அன்னைக்கு வச்சதே மீன் குழம்புல விஷம். இதே மீன் குழம்புல விஷத்தை வச்சியா? நான் தான் கொண்டேன். ஏமா மீன் குழம்புல வச்சா? ஏங்கிட்ட அதை செய்ய முடியாது. அன்னைக்குன்னு இல்ல பெருசா ஏங்கிட்ட செய்ய முடியாது. ஏங்க நான் சைவத்துக்கு மாறிடுவேன். சாம்பாரை சாப்பிடுவீங்கல்ல? சாம்பார்லையுமா? நான் ஒன்லி பால் மட்டும்தான் குடிப்பேன். எப்படி? பாலில் நீ கலக்க முடியாது. ஏன் கலக்க முடியாது? டம்ளர்ல சாப்பிடுவீங்களா? கிளாஸில் குடிச்சா தானே கலக்குவேன். புரியல.
டைரக்டா அப்படியே சாப்பிடுவேன். நான் எலி பேஸ்ட்டை தடவிடுவேன். எச்சி துப்பி நக்கி தொடச்சிருவேன். அதுக்குள்ள நுர தள்ளிடும் வாயில. தள்ளுனாலும் பரவாயில்ல, தள்ளிட்டு தான் போவேன். நீயே ஜெயிச்சுதான் இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாம்பழம் வியாபாரம். இந்த போஸ்ல ஒன்றும் குறைச்சல்லடா ஏக்காளி, அப்படியே அடிச்சு வச்ச சிலையாட்ட. ஏம்மா மாம்பழம், என்ன மாம்பழம் இது? மல்கோவா. ஏன்னா நான் பழசாதி மாம்பழம் சாப்பிட்டாளு. மல்கோவா, புதாத்தாத், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, பல்லா பாலாமணி, அந்த செருப்பை கலட்டுறா கல்லாமணி கலட்டிட்டு அந்த பக்கம் போட்டு உட்கார. இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மல்கோவா மட்டும்தான் சாப்பிட்றேன். என்ன வேலை? சாப்பிடு. ஏங்க ஒரு மாம்பழம் 2000 ரூபாங்க. 5000 ரூபா கொடுக்கலாம். அதுக்கு என்ன டீ குடிக்க காசு இல்லை நீங்க? அது இதுக்கு காலி சொத்தை வித்து கூட கொடுப்பேன். இருக்கா சொத்து? எவன் சொத்தையாவது வித்து கொடுப்பேன். எவன் சொத்தை எப்படி விற்க முடியும்? ஆமாம், இது 2000மா? ஆமாங்க. மாம்பழம் சாப்பிட்றதுலையே மாநிலத்திலேயே முதல் பரிசு வாங்கினவே அரியரன் தான். நாங்கள் நம்ப மாட்டோம். இங்கே இருக்க ஒரு வயலுக்கு மாம்பழம் திங்க ஏன் சாப்பிட தெரியும்? பழத்தை வாங்கினா கத்தி எடுத்து 4 கீத்து போட்டு 4 பேரும் சாப்பிட்டு போகிறோம். நான் சொன்னேன்னா நீங்கள் கத்தி வச்சிருப்பாங்கன்னா அப்புறம் மாம்பழத்தை என்ன முழுங்காக முடியும்? இல்லை, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா தவிர இந்த மாம்பழத்தில் கத்தி வைக்கலாமாயா? கத்தி வைக்க மனசு வருமா? நான் கையே வைக்கிறதில்ல. ஏதாவது ஆபத்து வந்துடுமோ நினச்சிக்கிட்டு அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கேன். நீ கொண்டு கத்தியை வைக்கிற முடியும். பாதுகாப்பாக தான் இருக்கணும். எப்படி சாப்பிடணும்னா முதல்ல காயா பழமா அப்படி எடுத்து நசுக்கி பார்க்கணும். அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். ஏற்கனவே அவர் பிரச்சனை பண்ணியிருக்காரு மாம்பழத்தினால. அது நோ ப்ராப்ளம். அது தண்ணி பாம்பு, அதை பற்றி நம்ம கணக்கப்படாது. அது வாட்டுக்கு கத்தும் பேசாமல் சுருண்டு படுத்துக்கிறோம். அதுக்காக மற்ற ஆளுக்களை நம்ம ஏமாற்றலாமா? அது வாட்டு கிடக்கணும். தண்ணி பாம்புனா 2 அடி சட்டுன்னு அடித்தோம்னா மண்டையை போட்டுரும், பிரச்சனை இல்லை. அப்புறம் நல்லா உள்ளங்கையை வச்சு அதக்கணும். கதக்கன்னு அதக்கி விட்டு இந்த நுனியை மட்டும் கடிச்சிட்டு அப்படியே அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும். அப்படியே மாம்பழம் ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி போகும். எப்போ அப்புறம் பேசுவோமா? காலையில் சந்திச்சு பேசிக்கிறோம். செக்கச்சவந்த பழம் தேனாக இனிக்கு பழம் எல்லாரும் வாங்க பழம் இது வளர்க்கிற பழம் பழம் எட்டு மாட்ட மண்ணிலே மஞ்சள் பாத்தியா கருத்து பார்க்க மாட்டோமோ ஏற்கனவே 20 தான் போகுது. இந்த ஸ்டில்ல விட்டு மாத்துமா போது நல்லா தான் இருக்குமா. இந்த சிலை எப்போ திறப்பாங்க? மாம்பழம் விற்காத உங்க அம்மா. ஏன் மாமியாலும் நான் பேசுறேன். உனக்கு யாருக்கு யாரியா மாமியா? உங்க அம்மா எனக்கு மாமியா. உன்னை சேமியாவா புளியரம்ப உன்னை சாணியா கரைச்சு புரியும் ஜவனே. மாம்பழம் விற்காத அம்மா. மாம்பழம் வைக்கணும் அம்மா. ஓ பழத்தா யோசிப்பா. கையை கொடுங்க. எனக்கு வேலை பார்க்கறதே சிரமமா இருக்கு. தேடி பிடிச்சி இப்படியே தப்பி தப்பி அழகேசன் புட்டியில் ஏறி உட்கார போறேன். வசதியா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறேன். இதனால தான் நான் மூடி வச்சிருக்கேன். இறங்கி வந்து பிடிச்சிக்க. நான் அதுக்கு அப்பாவா மாமாவா போட்டேன். எனக்கு மாமா தானே. கரெக்டாக நினைக்கிறேன்.
மட்டும்தான் போஸ் கொடுப்பியா? நான் போஸ் கொடுக்க மாட்டேனா? ராணி 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 வெக்கப்பட்டு என்ன கலதை வெக்க மாமங்கிட்ட போய் வா. வேற ஆளுமா கூட போஸ் கொடுத்தேன். சும்மா வாடி. நான் பார்க்காம யார் பார்க்க போறா? என்ன கூச்சம் உனக்கு? மாமா கூப்பிடாருல. வா. அப்பா கண்ணுல குத்திட்டாருப்பா. கண்ணுல குத்திட்டான். போஸ் கொடுக்கும் அப்படி வேகமா போயிடுச்சு. ஏங்க இடம் தெரியாம என்னங்க நீங்க? ஐயோ இதுல வெக்க வர படுங்க நிக்கிற போய் அங்கிட்டு. நிசுமா வா. தூசு விழுந்துச்சா வா, நாக்குல நக்கி எடுக்கற வா. அது வாயை விட்டே நீ கண்ணுலயே நக்குவ, நீ நக்கி எங்க எடுக்கறாரு. ஒன்று கேட்கலாமா? என்ன? நான் உன்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். முடியல. 5 வருஷமா கேட்க ஒண்ணுக்கே போக மாட்டேங்குது. இல்ல வேற ஓப்பனா பேசுறாராம். போய்கிட்டு தான் இருக்கீங்க. 10 ஸ்டக் ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு இப்போ அதை ரெடி பண்ணுறேன். என்ன கல்ல வெளியில எடுத்துறீங்களா? வெடி ஒரு சரஸ்வதி வெடி தான் ஒன்று தான் பாக்கி. அந்த அம்மாவை இந்த பக்கம் சொருகி 10 டோப்னு அடிச்ச விதத்தில் அந்த பக்கம் வெளியே வந்துடுறேன். இதுதான் வைத்தியம். செலவு பண்ணிக்கிட்டு நான் உன்னை விரும்புகிறேன். நான் உங்களை விரும்பல. ஏன்? உங்களை எனக்கு பிடிக்கல. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் லவ் பண்ணுவேன். நான் லவ் பண்ண மாட்டேன். அது உன் பிரியம். நான் நான் லவ் பண்ணுறதை யாரும் தடுக்க முடியாது. நான் நாளப்பனா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். அது நீ தாராளம் போகலாம். அதை பற்றி எனக்கு அவசியம் இல்லை. நான் உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன். ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிட்டு எங்கே வேணால் போகலாம். ஆனால் நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும். என்ன உன் காதலா? ஆமாம் வரணுமா இல்லையா? காதலிச்சிருக்கு. உன் காதல் நல்ல காதலா கள்ள காதலா? எந்த காதலாக இருந்தாலும் காதல் தான். நான் உன்னை விரும்புகிறேன். நான் இப்போ உன்னை நான் விரும்பல. பில்ட் பண்ணுவேன். நீ என் கூட பாடணும். புருஷன் வந்ததுக்கப்புறம் நீ போயிடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஏய் இதுக்கு வேற ஏதோ மாதிரி இருக்கியா? அவன் வரும்போது இடைஞ்சல் இருந்தால் தான் நீ கேட்கணும். அதுக்கப்புறம் பிரச்சனை வேணும். மண்டே பொழந்துருவேன் பொழந்து. நீ அங்கே போய் மண்டே பொழுதுக்க. ஏய் இங்கே வந்து நான் சொல்கிற கவனமாக கேட்குறேன். மாப்பிள்ள நீங்கள் ஸ்டுடியோ பிடிக்கும் மாப்பிள்ள. இப்போ நாம் அப்பக்கடை அன்னக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிழி உறங்கட்டு பொன்னாத்தா ஓன் கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. ஆப்பக்கடல் அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓடையிலே இருக்கிறது என்னாத்தா. ஓரங்கட்ட பாக்கிரியே ராசாவே ரொம்ப ஓவரத்தான் பேக்கிரியே ரோசாவே. சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது. தின்னாமல் பார்த்தாலும் ருசி ஏறுது. சக்தியில் குறையாமல் இருக்குதையா. ஆப்பைய நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வச்ச சோறு பாக்கி வச்சதாறு தின்ன தீரவில்லை இன்னும் கொஞ்சம் வேணும் படி. ஆப்பக்கடை அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி உறங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. மாசம் பிறந்ததுமே நாள் பார்க்கணும். ஐயா நீ எழுந்தல் தோல் சேர்க்கணும். தை மாசம் பிறந்து போட்ட நாள் பார்க்கணும். ஐயா நீ எழுந்தல் தோல் சேரணும். விழிக்குள்ளடங்காத அடிக்கரும்பே காய் பருட்டா வலிக்காத கொடியரும்பே. மேலத்தோடு பங்கு பாயப்போடு கட்டில் சத்தம் கேட்டதுமே தொட்டில் சத்தம் கேட்கும்படி. ஆப்பக்கடை அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது எல்லாத்தா. தானே நன்னே தானே தானே நன்னே நானே நன்னே நானே தலதானே நன்னே நானே நன்னே நானே தலதானே நன்னே நானே நன்னே நானே. நீ என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போற. வீட்டுக்கு போய் மாமா கடைக்கு போறேன். சரி போயிட்டு வாங்க. எதுக்கு போறேன்னு கேட்க மாட்டியா?
எங்கேயோ சரி போயிட்டு வாங்க. நீ கடைக்கு கடைக்கு போய் போய் கடைக்கு போய் 12 மணிக்கு தானே திறப்பாங்களாம். அந்த கடைக்கு நான் ஏண்டி போகிறேன்? உனக்கு சேலை, அப்ப அது என்னன்னு தெரியுது. உனக்கு சேலை, எனக்கு வேட்டி, இது கூட அப்புறம் வந்து தெரியும். மாலை, மாலை, தாலி, தாலி, ஒரு ஒடி நெல், காமாட்சி விளக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஊதுபத்தி வாங்காம வந்துடாதீங்க. ஏண்டி கல்யாணத்துக்கு சாமான் வாங்க போகிறோம், காமாட்சி விளக்கு, நெல், ஊதுபத்தினா என்னை அடக்கமான ஏற்பாடு பண்ணுறியா? ஏங்க உன்னை அடக்கமான பொண்ணுனாங்க, என்னை அடக்கம் பண்ணுற பொண்ணா நீ? ஓகே போ, மாமா பின்னாடி வந்துடுறேன். பின்னாடி எதுக்கு வரீங்க? முன்னாடி போற பழக்கமே இல்ல. ஐயோ முன்னாடி போங்க. ஏங்க சரி ஓகே, முன்னாடி வந்துடுறேன், முன் வாசல் வழியாக வர்றேன். பாய். அப்பவும் பாருங்க கள்ளக்காதல் மாதிரியே தான் பேசுறாப்புல. பாய். அசிங்கப்படுத்துறேன் ராஸ்கல், போ பிடிச்சு விடுவேன். வாசப்படி அங்கே இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் வேதனையாக தான் இருக்கு. ஏங்க நம்ம காதல் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? என்ன சொல்றீங்க? சங்க ஊதுனால விட மாட்டேன். என்ன எதை எடுத்தாலும் அவசர குணமாவே சொன்னேன். அது அப்படித்தான் ஐயா, அவள் அப்படித்தான் பேசுவா. நம்ம அதுக்காக எங்கள் 2 பேருக்குள்ள அப்படித்தான். அது அதுக்காக முயற்சி வீட்டுக்கு வர சொல்லு, அவ்வளோ அவசரம். அதுக்காக முயற்சி பண்ணாம வந்துடுறேன் மாமாக்கா, காத்துட்டு அவசரப்படக்கூடாது. ஆமாம், அருவா எதுக்கு? தேங்காய் உடைச்சு அப்புறம் உடைச்சுக்கலாம் பேசாமல். இருந்தாலும் நான் தான் இப்படி முட்டா பயிலாவே வாழ்ந்துட்டு. ஒரு மூடன் கதை சொன்னா என் கதை இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை கல்லறையில் இருக்கும் பல சமாதிகள் எல்லாம் காதலை தோல்வியுற்றவைதான் போல இருக்கு. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காதே, பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. காலகாலமா விதியா சொல்லடா, காதல் காவியம் பேசுமோ. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை இதுதான். உன்னை நினைக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ, அழகான பெண்களோ. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ, அழகான பெண்களே. இந்த மடையனோ சொன்னான் சொர்க்கமா, பெண்கள் உலகமே நரகமே. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை புருஷன் ஜெயிச்சான்னா பொண்டாட்டி. யோ மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் நீ. ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம ஈகோ பார்க்க கூடாது. நான் குடும்பத்துக்குள்ள ஆணுக்கு பெண் விட்டு கொடுத்து போகணும், பெண்ணுக்கு ஆண் விட்டு கொடுத்து போகணும். ஆமா.